நம்ம விவாதம் பண்ணுவோம். நாங்கள் என்ன பட்டிமன்றமாக நடத்திட்டு இருக்கோம்? இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அரசான குணர்கள் இருப்பாங்க, சில குற்றவாளிகள் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நியாயமான மனுஷன் கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க ஆட்சியோட உங்க துறையின் லட்சணம். அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரோட டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் போடலாம், ஒரு கமிட்டி மீட்டிங் போடலாம், குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம், தவறு செய்தவர்களை எப்படி தண்டிக்கலாம், பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கலாம், இந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்கே ஒரு பஞ்ச் டைலாக் சொல்றீங்க. நாங்கள் மிஸ்ஸாவையே பார்த்தோம். மிஸ்ஸா கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அப்புறம் அவ்வளோ உங்களுக்கு வெக்கமானோ சூடு சொரணை இதில் ஏதாவது ஒன்று இருந்தா எதுக்கு நீங்கள் காங்கிரஸோட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில் இருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ பேசுறீங்களே, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். சரி, ஒத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டீங்க, அதானே உங்கள் கொள்கை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஐபி அத்தனை ஸ்கூல்லையும் 2 மொழிகள் மட்டும்தான் அலோ.